அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பேசக்கூடிய விஷயம் ஜனநாயக கடமையை ஆற்ற காத்திருக்கும் தமிழக மக்கள் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தல் அப்படிங்கிறது நடைபெறவிருக்குது. இந்த தேர்தலில் நம்ம எந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கவிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது. இது நம்மளுடைய கடமை, இந்த தலைவரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது. தலைவர் அப்படின்னா நம்ம முதலமைச்சரை தான் சொல்கிறோம். எந்த முதலமைச்சர், அதாவது 4 முனை போட்டியாக தமிழகத்தில் களம் ஆட போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இந்த இடத்துல இருக்குது. மக்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகம் அப்படிங்கிற விஷயம் பெரிதும் பரபரப்பாக பேச விட்டுக்கிட்டு இருக்குது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்கள்லையுமே. இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் எந்த அளவுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகம், எந்தெந்த வேட்பாளர்கள் வெல்வார்கள், எந்த கட்சியினர் வெல்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாமே பரவலாக பொதுமக்களிடையே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைவருமே புதுமுகங்கள் தான். யாருமே இதுவரை தேர்தலை சந்தித்திடாத ஒரு நபர்கள் தான் நிற்க போகிறாங்க வேட்பாளர்களாக. ஸோ அவங்களுக்கான வாக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு ஒரு முதல் தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னீங்கன்னா அவங்க ஏற்கனவே பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கை அவர்கள் பெற்று அவர்களுடைய ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள்ல இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறது பிரதானமாக மாறி மாறி ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய அசுரபலம் கொண்ட கட்சிகள். அப்படிங்க போகும்போது அவங்களுடைய வேட்பாளர்களை நல்ல அறிமுகம் உள்ள நட்சத்திர வேட்பாளர்களைத்தான் அவங்க அறிமுகப்படுத்துவாங்க. எப்பவுமே தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் தான் அடிக்கடி களமிறக்கப்படுவார்கள், அவர்கள் தான் ஜெயிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இருக்கு. அதே மாதிரி இதுல முக்கியமா நம்ம பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னா, மக்களாகிய நமக்கு என்ன இந்த இடத்துல புரிதல் வேண்டும் அப்படின்னா யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. இதில் தான் நம்ம தெளிவடையணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க, உதாரணத்திற்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 1000ம் 500ஐயும் நாம் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அடடா நமக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்களே, நம்ம கடமை, அதாவது நம்ம மனசளவில் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அவங்க 1000 ரூபா கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். இவங்க 500 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஓட்டு போடணும். வீட்டில் 2 ஓட்டு இருக்குது அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஓட்டா கூட பிரித்து போடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். நேர்மையில ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு நேர்மையாக உங்களிடம் நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 1000மோ 500 அவங்க பல மடங்கு இந்த கனிம வள கொள்ளைகள், அதே மாதிரி ஊழல், இந்த மாதிரியான விஷயத்துங்களில் ஒரு அரசு பணியிடங்களை பூர்த்தி செய்கிற விஷயத்துலையோ அந்த இடத்துல லஞ்சம் பெறக்கூடிய இந்த அதிகாரிகளிடம் இவர்கள் பணம் பெற்று தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நடக்குது. ஒவ்வொரு அதிகாரியும் ஏன் லஞ்சம் வாங்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் மேலிடம் வரைக்கும் போகுது அப்படிங்கிறாங்க. மேலிடம் அப்படிங்கிறது யாரு? இந்த வேட்பாளர்களும் மேல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் தான் இதுக்கான முழுமையான காரணம் அப்படின்னு மக்கள் அனைவருமே அறிந்தது. இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கலாம்? ஊழலற்ற தலைவர் யார்? யாரு வந்தாலும் ஊழல் பண்றாங்கப்பா, யாருக்கு நம்ம ஓட்டு போட்டாலும் ஊழல் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. இப்படி எல்லாமே பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இருப்பினும் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கலாம்? யார் பணத்தின் மீது பற்று அதிகமாக இல்லாத ஒரு நபர், யார் வந்தால் மக்களுக்கு நன்மைகளை செய்வார்கள், இப்போ நன்மைகளை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல யோசிக்க கூடியது மிக அவசியம். இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன சொல்றேன் அப்படின்னா, எங்க தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதே கட்சிக்கு நானும் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கிளியர் கட்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 40 வயசை கடந்தவர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க.
35லேருந்து 40, 45, 50 வயசு வரைக்குமே இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. குறிப்பிட்ட சின்னத்திற்கு வாக்களிப்பது அப்படிங்கிறதும் இருக்காங்க. இரட்டை இலை, சூரியன், அதே போல வெவ்வேறு கட்சிகள், சைக்கிள், பானை, இந்த மாதிரி குறிப்பிட்ட சின்னத்திற்கு மட்டுமே வாக்களிக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. இந்த சின்னத்துல யார் நின்னாலும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அதுல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா இரட்டை இலையும் உதயசூரியனும், இவங்க 2 பேர்த்துக்கு யாரை எந்த இடத்துல நிக்க வச்சாலும் அந்த சின்னத்துல நின்ட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் அப்படிங்கிறது விழுகும். இது என்ன மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர் யார், அவர் அந்த தொகுதிக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா நல்லது அப்படிங்கிற விஷயம், மக்கள் பணி ஆற்றுவாரா, அவர் கரெக்டா மக்களை சந்திக்கிறார்களா, வெற்றி பெற்று போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மக்களை திரும்பி அவங்க சந்திக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. ஜெயிச்சுட்டு போய் 2 ஆண்டுகள் கழித்து அந்த மக்களுக்கு நன்றி சொன்ன வேட்பாளர்களும் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட நன்றி சொல்றதுக்கே அவ்வளவு நாள் அப்படின்னா, மொத்தமாக இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் மட்டுமே. இந்த 5 ஆண்டுகள்ல 2.5 வருஷம் கழிச்சு நன்றி சொல்லி மீண்டும் அவங்க அந்த தொகுதிக்கு என்ன செய்வார்கள்? ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான சேவை, மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவைகள் என்னென்ன, சாலை, மின்சாரம், குடிநீர், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த தொகுதிக்கு அவங்க வெற்றி பெற்ற தொகுதியில என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கு, அந்த குறைபாடுகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் தான் அந்த வெற்றி வேட்பாளர் ஆகிய அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க 2 வருஷம் கழிச்சு நன்றி சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க என்ன மாதிரி மக்கள் பணியில ஈடுபடுவாங்கங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தேர்தல் அறிக்கையில ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க, அந்த விஷயத்த அவங்க உடனடியாக செய்கிறாங்களா வெற்றி பெற்ற பின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேட்பாளர் வென்ற பிறகு அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இவங்க செய்வாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க நம்ம தொகுதியில் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நம்ம சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பணத்தின் மீது பற்று அதிகமாக இல்லாதவர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம். பணம்னு அவங்களே பணத்து பின்னாடி ஓடுறவங்களா இருந்தா அந்த பணத்தை மக்களுக்காக அவங்க எப்படி செலவழிப்பார்கள்? இந்த இடத்துல அவங்க பாக்கெட்ல அவங்க போறது தான் அவங்க யோசனை பண்ணுவாங்களே தவிர மக்களுக்காக செய்வார்களா, மக்களுக்காக அவங்க எப்படி அந்த பணத்தை செலவழிப்பார்கள், கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வரும் அவங்களுக்கு? கட்டாயமா மனசும் வராது, அவங்க செய்யவும் மாட்டாங்க அப்படிங்கிறத மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அரசியல்வாதிகள் மக்களிடம் நல்லவர்கள் போல நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நாங்க எல்லாம் செய்யறோம், நீங்க சொன்னதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி காலில் விழுகாத குறையா, ஏன் காலிலேயே கூட விழுகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் வென்ற பிறகு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, எதையும் கண்டு கொள்வதில்லை. அதே போல அராஜக போக்கு, அவங்க தான் எல்லாமேங்கிற அந்த ரூலிங் பவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்களை துச்சமாக நினைத்து அவங்களை மொத்தமாகவே மிரட்டி எல்லா விஷயத்தையும் சாதித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. கட்சியில் இருக்காங்கன்னா கட்சிக்காரங்க மட்டுமே தான் ஓட்டு போடுறாங்களா, அவங்களுக்கு மட்டுமே தான் இவங்க நன்மை செய்கிறாங்கன்னா அப்புறம் மற்றவங்களுடைய ஓட்டு கேட்கறதுக்கான காரணம் என்ன? மற்றவங்களுடைய ஓட்டும் பெற்றால்தான் இவர்களின் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதி செய்யப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே ஒரு இடம் அல்லது ஒரு நலத்திட்டங்கள் அல்லது அவங்களுக்கு மட்டுமே அவங்க செய்கிறாங்க, அது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி செய்ய போகும்போது மற்றவங்கெல்லாம் இங்கே என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் மக்களாகிய நீங்கள் யோசிக்கணும். வாக்குறுதி அளிக்கிறார்கள்னா தேர்தலுக்கு முன்னாடி அந்த வாக்குறுதியை அவர்கள் கிளியர் கட்டாக செஞ்சு கொடுக்குறாங்களா, செய்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. அதே போல் அவங்க கிட்ட மீண்டும் கேளுங்க, நீங்கள் இந்த இதை சொல்லியிருந்தீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை அவர்களிடம் முன்வையுங்கள். செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்கலாம். ஏன்னா மக்கள் பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும். அதாவது நல்லா செய்யக்கூடிய வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் வென்றார்களை ஆனால் செய்ய வேண்டும் மக்களுக்கு, இல்லை என்றால் அவர்களை புறக்கணியுங்கள் அப்படிங்கிறதா நான் இந்த இடத்துல சொல்கிறேன்.
ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயமா அமையும். ஸோ இது போல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது. உருட்டாம்போக்கா நம்ம தாத்தா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாரு, நம்ம அப்பா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாருன்னா நம்மளும் அதே கட்சிக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு மூடத்தனம் கிடையாது. ஒரு வேட்பாளரை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நாம் வந்து வாக்களிக்க வேண்டும். என்ன அந்த சின்னத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எதனால நீங்க அப்படி என்ன சென்டிமெண்டா இருக்கீங்களா? சென்டிமெண்ட் எதற்கு இதுல? நீங்க வந்து ஒரு சென்டிமெண்டா நான் இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற மனநிலை நிறைய மக்களிடையே இருக்கு. இது தேவையற்ற ஒரு மனநிலை தானே. சின்னம் அப்படிங்கிறது அது ஒரு அடையாளம், அவ்வளவுதானே தவிர அதற்கு நீங்க சென்டிமெண்டா அடிபணிவது அப்படிங்கிறது தேவையில்லை. மக்களிடையே வந்து வாக்கு கேட்க நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பணத்தை அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுத்தும் கூட சத்தியம் வாங்குறாங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த சத்தியத்துக்கு மக்கள் வந்து அவ்வளோ தூரம் கட்டுப்படுறாங்க அப்படிங்கிற சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதி அப்படிங்கிறத அவங்க நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்ககிட்ட திருப்பி வச்சிங்கன்னா கட்டாயமாக இருக்காது. செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த சத்தியம் அப்படிங்கிறது அவங்க ஏன் வாங்குறாங்க? தேவையே இல்லை இல்லையா? ஒருத்தங்க வந்து ஒரு தொகுதிக்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓட்டுக்கு பணத்தையும் கொடுத்து நீங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டையும் வாங்கிட்டு சத்தியம் வேற வாங்கிட்டு அப்போதான் அவங்க மாற மாட்டாங்க அப்படிங்கிற உறுதிப்படுத்திக்கிறாங்க. அவங்க இந்த உறுதிப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பயம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல உண்மை. ஒரு காசு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு பயம் இருக்குது. இந்த காசு வெட்டியாக போயிருமோ, இவங்க ஓட்டு பணம் போயிட்டா என்ன பண்ணுறது, இவங்களோட ஓட்டு கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சத்தியம் வாங்குறாங்க. அப்போ அந்த ஓட்டு அப்படிங்கிறது வந்து விற்பனை ஆகுது. உங்ககிட்ட வந்து அவங்க உறுதி பண்ணிக்கிறாங்க. கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஓட்டு நீங்கள் போட்டுருங்க. ஒரு ஓட்டு 1000 ரூபா தான் மதிப்பா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? இது அனைத்துமே மக்களாகிய நாம் யோசிக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். ஜனநாயக கடமையை முழுமையாக பணநாயகமின்றி ஜனநாயகத்தை பார்த்து நீங்கள் வந்து அதற்காக செயல்பட்டு உங்களுடைய பொன்னான வாக்கை கரெக்டான ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள் என்று சொல்லி அடுத்து இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். அதுவரை நம்ம சேனலை ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.